ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கோல் டெக்னிக் வீடியோவில் மகாராஜாங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் மகாராஜா இந்த படத்தை நிதியில் சுவாமிநாதன் நீக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அபிராமி, நட்டி, பாரதி ராஜா, முனிஷ்காந்த், சிங்கம்புலி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு சலூனில் முடி வெட்டுறவராக இருக்கார். அவருக்கு ஒரே பொண்ணு. படிப்பில் கொஞ்சம் டல்லு தான், ஆனால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லாவே விளாட்றா. அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுக்காக ஒரு வாரம் வெளியூர் போகிறா. அந்த சமயம் பார்த்து விஜய் சேதுபதி வீட்டில் உள்ள லக்ஷ்மி காணாமல் போயிடுது. லக்ஷ்மினா வேறு யாரும் இல்லை, விஜய் சேதுபதி வீட்டில் உள்ள ஒரு குப்பை தொட்டி. அது காரணம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதே பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா வில்லனோட வேலை என்னன்னாக்கா, ஆம்பளை இல்லாத வீடாக பார்த்து, லேடிஸ் உள்ள வீடாக பார்த்து அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த லேடிஸை கொண்டுட்டு அவங்க வீட்டில் உள்ள பணம் நகையெல்லாம் திருடிட்டு வருது. இதுதான் வில்லனோட வேலை. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு வில்லனுக்கு என்ன சம்மந்தம், அது லக்ஷ்மியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hour 20 minutes ஓடுது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், போராகவும் போகும். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்ச சீன்லாம் ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. எந்த சீனுமே தேவையில்லாத சீன் கிடையாது. எல்லாமே செகண்ட் ஹாஃபில் லிங்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நான் ட்விஸ்ட் இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னு நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் நட்டி போலீஸ் ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அதே போல் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி நட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள லக்ஷ்மி காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவார். உடனே நட்டி கேட்பார், உன்னோட ஒய்ஃபா இல்லை குழந்தையா, யார் அந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவார். உடனே ஃபோட்டோ எடுத்து காட்டுவார். எங்கள் வீட்டு குப்பை தொட்டி நான், குப்பை தொட்டிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 500 நோட்டு எடுத்து வீசுவார். இதில் போய் குப்பை தொட்டி வாங்கிக்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் விஜய் சேதுபதி இல்லை சார், எனக்கு அதே லக்ஷ்மி தான் வேணும், எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். நீ ஏன் இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குற, ஒரு குப்பை தொட்டி தானே அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார், என் பொண்ணோட உயிரை காப்பாற்றினது சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். விஜய் சேதுபதி ஒய்ஃபும் குழந்தையும் வெளில உட்காந்துருப்பாங்க. அதுக்கு எதித்தாப்புல ஒரு பொம்மை கடை இருக்கும். அங்கே விஜய் சேதுபதி பொம்மையை காட்டி அவன் ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்ப சொல்லுவார். அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி போய் இடித்து ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துருவாங்க. அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தாக்கா ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஒரு குழந்தை அந்த குப்பை தொட்டி மேலே விழுந்து குப்பை தொட்டி குழந்தைய காப்பாற்றிடும். எப்படின்னாக்கா, அந்த குப்பை தொட்டிக்குள்ளே குழந்தை மாட்டிக்கும். அதனால் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. இப்படி இருக்கும்போது அதனால தான் சென்டிமெண்ட்டாக எனக்கு அதை சாமியாக நினச்சி கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த லக்ஷ்மி முக்கியம், எனக்கு குப்பை தொட்டி ரொம்ப முக்கியம், அதை கண்டுபிடிச்சி கொடுங்க. அப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5 லட்ச ரூபா தரேன் பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு உடனே கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னாக்கா நான் 7 லட்ச ரூபா தரேன் பாரு. உடனே நட்டியும் ஒரு குயிக்காக சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த படத்தில் முனிஷ்காந்த் காமெடியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் வைஸ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சிங்கம்புலி இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சிங்கம்புலியோட ஆக்டிங் பேசப்படும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி வடிவேல் காமெடி வரும்ல, ஒரு புறாவுக்கு அக்கா போறா, அந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குப்பை தொட்டியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்சிருந்தவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வில்லன் எப்படின்னாக்கா, ஒரு லேடிஸ் இருக்கிற வீடாக பார்த்து திருடிட்டு பண நகையெல்லாம் கொள்ள வச்சுட்டு அவங்கள கொண்டுட்டு வரது தான். ஆனால் வெளி உலகத்துக்கு எப்படி இருப்பாருனாக்கா, ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுக்கிட்டு, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, ஒரு அன்பான மனைவி, ஒரு அழகான குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துவார். ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவரோட உயிரே அவங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காட்டியிருப்பாங்க வில்லனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அனுராக் காஷ்யப் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பண நகையெல்லாம் கொள்ளடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் அவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. விஜய் சேதுபதி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டாரு, வில்லனை ஏன் அப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள்.
இந்த படம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 20 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த ஒரு டைம் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.